இன்றைக்கான மூணாபுரமாக வந்துருச்சு. என்னை நடிகை என்று சொன்னதாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜாக்லினை நடிகை என்று சொன்னதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா அந்த அம்மா மூஞ்சியை பார்க்கும் போதே நம்மளுக்கு கடுப்பாகுது மக்களே. அந்த மாதிரி ஒரு அம்மா வந்து பேசிச்சு மூணாபுரமோட விஜய் சேதுபதிட்ட. இதில் விஜய் சேதுபதி பார்த்தீங்களா, ஒரு பைத்தியக்காரன் போல் அவர் வந்து பேசுகிறாருல. 6 பேர் சேர்ந்து கடைசியில் 3 பேர் அடித்தது அந்த கேள்வியை கேளியா அப்படின்னு சொன்னால், அதாவது முதல் நாள் ஓகே, இப்போ முதல் நாள் 6 பேரை வந்து அட்டாக் பண்ணாங்க, சரிப்பா அது விடு, அதை கூட நம்ம மேட்டர் எடுத்துக்கல. இப்போ அடுத்த நாள் தானே கேட்குறாங்க. இப்போ அன்சிதா வந்து 3 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்கான், 2 பெண்கள் ஒரு பையன் இருக்கான். அப்போ 6 பேர் போய் அட்டாக் பண்ணுறாங்களே, அதை கேளியா அப்படின்னு சொன்னால் முதல் நாளுக்கு போய் அன்சிதாவை ரோஸ்ட் பண்ணிருக்காரு பைத்தியக்காரன். மக்களே, என்ன மக்களே இதெல்லாம் வந்து ஒரு நியாயமா, நீதியா? எதுக்கு இவர் கோஸ்ட்டாக இருக்கார் நீங்களே சொல்லுங்கள். சரி, இவர் கேட்குறாருல, நீ எந்த டீமு, நீ வந்து ரோஸ் டீமு, அதே மாதிரி அவங்க வந்து விஷால் வந்து ரெட் டீமு, 2 பேரும் சேர்ந்துட்டு முதல் நாள் வந்து அட்டாக் பண்ணிங்களே, ரைட்டுப்பா, அது யாரும் இல்லைங்களே. அதான் முதல் நாள் வந்து சௌந்தர்யா டீம் வெளியே போயிட்டாங்களே. அப்போ அதுக்கப்புறம் 2ஆவது நாள் எதுக்கு, 2ஆவது நாள் 3ஆவது நாளும் இந்த 6 பேர் சேர்ந்துக்கிட்டு 2 நாள் எதுக்குடா ஒரு டீமை டார்கெட் பண்ணீங்க? அதுக்கு வந்து ஒரே ஒரு முயலுக்கு எதுக்குடா டார்கெட் பண்ணீங்க? அந்த கேள்வியை கேட்பாருன்னு நானும் போன வீடியோக்களையெல்லாம் சொல்லி முதல் புறமெல்லாம் சொல்லி இவருக்கு வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தால் பைத்தியக்காரன் போல் வந்து கேட்டிருக்காரு. இதில் இந்த அம்மா சொல்லுது, நடிகை என்று என்னை சொல்லிவிட்டாள், அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினை மிகப்பெரிய நடி என்று சொல்லிவிட்டார். ஐயா, பெரிய என்னமோ கேவலமான ஒரு பேர். இவர் நடிகைன்னு தானே சொல்ல முடியும். ஜாக்லின் ஒரு நடிகை. 1ஆம் நம்பர் நடிகை ஜாக்லின். இப்போ என்ன பண்ணுவார், நம்மளை பிடிச்சி இது பண்ணுவாரா, கேட்பாரா? நடிகை சொல்லு, நடிகை எந்திரிச்சு. அதாவது அன்சிதா வந்து அவள் நம்மளை யாராவது பிடிச்சா நம்மளை விட சொல்லுவான், அவன் மட்டும் கேப்டனை கூப்பிட்ருவா. ஐயோ ஓஹோ, இது அப்படியே இப்போ பாயிண்ட்டு ஆளை மண்டையை பாரு. நீ கேப்டனை கூப்பிடவே இல்லை, ஜாக்லினை கூப்பிடவே இல்லை. வாய் இருக்குன்னு நாய் மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கு இந்த ஜாக்லின். அது இந்த மஞ்சிரிக்கு நீதி. 6 பேர் சேர்ந்துக்கிட்டு 3 பேரை 2 பெண்களை டார்கெட் பண்ணிட்டு வாய் கேவலமாக இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.